வந்தா என்னடா எஸ்டிஆர் வந்தா என்ன 150 பாட்டு பாடி இருக்கான் என் தம்பி. பண்ணிக்குவாங்க ஓகேவா. எப்ப எந்த குண்டு வெடிப்பு நடக்குதுன்னு தெரியாது. அந்த குண்டு வெடிப்புல ஒரு தகப்பனோட ஒரு அப்பா இறந்துறாரு, ஒரு குழந்தை அழுவுது. அந்த குழந்தைய எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறாரு. வளர்த்து வரப்ப அவங்க அதாவது நாசர் பண்ற சூழ்ச்சியால சிம்பு வந்து கடைசியா செத்துறாரு. அதான் லைட்டா சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் ஒர்க்ல சூப்பரா இருக்கு. விக்ரம் தர்மாவோட பையனுங்க அன்பு அறிவு சூப்பரா ஃபைட்டு போட்டிருக்காங்க. பாட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, ஓவராலா நம்ம கண்டிப்பா படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு 2-3 வட்டம் பார்க்கலாம். ஓகேவா. கமல் சார் பர்ஃபார்மன்ஸ் அவர் எத்தனை வட்டம் அழிச்சாலும் மறுபடியும் மீண்டும் நான் பிறந்து வருவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. தான் இருக்கும் போதே எந்த நடிகரும் எனக்கு அப்புறம் நீதான் சொல்லியிருக்க மாட்டாரு. எனக்கு அப்புறம் நீதான் சொல்லியும் நான் விதைச்சிருக்கேன், அந்த விதை நீதான் சிம்புன்னு சொல்லியும் மறுபடியும் சிம்புக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் சினிமா காப்பாற்றப்படும். இந்த தமிழர்கள் அவர்களை போற்றி வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. என்னது கண்டிப்பா. ஏன்னா கர்நாடகால எனக்கு ஒரு உண்மையான சம்பவம் நடந்துச்சு. எல்லாம் வல்ல அந்த திருவண்ணாமலை ஈஸ்வரன் மேல ஆணையா நான் சொல்றேன். 18ல என்னோட கார் வந்து நின்னு போச்சு. கிரிநகர்ல புடிச்சிட்டாங்க. உண்மை கதை சொல்றேன். அப்ப நான் கட்சியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். தலைவரோட இருந்த ஒரு போட்டோவை வச்சு ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் வாங்கி 15 நாள்ல என் காரை மீட்டுட்டு வந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க ரசிகர்கள் பட்டாளம் இருக்குதுன்றத நான் உதாரணமா சொல்றேன். ஓகேவா. சாங்ஸ் சூப்பரா இருக்கு. 5 பூவே அந்த ஒரு பாட்டை படத்தை கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஆனா நம்ம துரோகம் பண்ணினதுக்கு நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு தம்பி தப்ப உணர்ந்து இறக்குறாரு. அதுவும் அவன் எழுத்தா அப்படி சூழ்ச்சிக்காரனே தான் கொண்டாடுறான். ஓகேவா. நம்ம ஒரு வந்து கொல்லல, அவரு எவ்வளவு தடுத்து பாக்குறாரு. ஓகேவா. துரோகத்தை அழிச்சிட்டாங்க. அதான் இருக்கட்டும். ஏன் வந்தா என்ன வந்தா என்னடா எஸ்டிஆர் வந்தா என்ன 150 பாட்டு பாடி இருக்கான் என் தம்பி. எங்க நம்ம ஒரு 100 பாட்டு பாடி இருக்கிறாரு. ஓகேவா. பத்தல பொட்டியும் பத்தல குட்டியும் பத்தல ஆடுறாடோ அது 100வது பாட்டு. என் தம்பி பாடிட்டாருல 150 பாட்டு பாடிருக்காரு. அதனால அவரு ஆக்கப்பூர்வமா சொல்லி இருக்கிறாரு. யாரையும் எவனாலையும் எதனாலையும் அழிக்க முடியாதுடா. ஏன்னா ஒரு விஷயம் உருவாயிடுச்சுன்னா இந்த தமிழ் இந்த யுகத்துல நம்ம எஸ்டிஆர் நம்மவரா இருக்கட்டும், ஒன்னும் தப்பு இல்லையா. நம்மவரே சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை. ஓகேவா. நம்ம ஒரு சாரி சிம்பு சூப்பரா நடிச்சிருக்கு. கடைசியா சாவரப்ப தப்ப உணருது. ஓகேவா. அது த்ரிஷா போர்ஷன் வந்து அவங்கதான் பாடகியா வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்களுக்கு கதாபாத்திரம் நாங்க ரொம்ப டைட்டா குடுக்கல, லைட்டா கொடுத்துருக்கோம். ஓகே. வேற போர் அடிக்கிறப்ப நாங்க த்ரிஷாட்ட போவோம். போடுங்க பைட் ஆக்கி விடுங்க. ஓகேவா. குடும்பம் நடத்துறப்ப நாங்க அபிராமிட்ட போவோம். ஓகே. அது என்னது அவரு நடிச்ச எல்லா சீனுமே லவ் சீன் தான். கொண்டாடிட்டு லவ் கட்டுறாரு. பட்டு நீ நான் பெத்த பிள்ளையாட்டம் இருக்கிறேன். சரி விடு, வேணாம், பேச மாட்டேன். ஐயா நல்லா பாட்டு அமைச்சு கொடுத்துருக்கையா. சூப்பர் பாட்டுயா. ஏஆர் ரகுமான் சாருக்கு வந்து உண்மையாலுமே அந்த அந்த எல்லாம் அல்ல அந்த இறைவன் அவரை காப்பாற்றணும். சூப்பரா போட்டிருக்காரு. அவர் மியூசிக் இல்லைன்னா அவ்வளவுதான், படமே நமக்கு எனர்ஜி இல்லாம போயிடும். சூப்பரா எல்லா சீனுக்குமே பாட்டு ஏஆர் அண்ணன் போட்டிருக்காரு. 4 கடல் இதுல ஒரு துரோகன்ற ஒரே ஒரு இதுதான் நெகட்டிவ். அந்த துரோகம் ஒண்ணுமே யாருமே பண்ணக்கூடாது. சிறு வயசுல படம் இன்னைக்கு வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் கமல் படமா இருந்தாலும் விஜய் படம் இருந்தாலும் ரசிகர் படத்தோட நான் பார்த்து உண்மையை தான் சொல்லுவேன். 4 சவுத்துக்குள்ள உட்காந்துக்கின்னு காசை வாங்கின்னு பேசுறவங்க கிடையாது. ஓப்பனா டிக்கெட் எடுத்துட்டு பேசுறேன், கேட்கறேன் பாரு. இந்த படம் வந்து 90% கமல் ரசிகர் தான் போய் சேரும். 10% ஒன்னா சிம்பு ரசிகர் சேரும். ஏன்னா இன்னைக்கு படத்தோட ப்ரமோஷனே வந்து இந்த ரோகிணி தியேட்டர்ல 100% சிம்பு ரசிகர் தான் பண்ணிருக்காங்க, கமல் ரசிகர் பண்ணல. ஆனா இந்த 90% கமல் ரசிகர் தான் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ஓப்பனிங்ல பிளாக் அண்ட் ஒயிட் நாயகன் அந்த கெட்டப் அப்படியே இருக்குது. அவங்கள அபிராமியை காட்ட சென்று எனக்கு வந்து பொன்வண்ணன் சரண்யா அந்த படத்துல இருப்பாங்க, முதல் அறிமுகம். அந்த பேக்கேஜ் வருது. நான் சொல்றது புரியுதா. வெளியே வராத நாக்கரையாலாம் வரும் அந்த டைலாக். இதையும் அப்படியே பார்த்தா மணிரத்னம் புஷ்டாரு அந்த கேப்பை புடிச்சு தான் அந்த படத்தை கோத்துட்டாரு. இது கிளீனாக தெரியுது, ஸ்கிரீன் பிளேல தெரியுது. டைலாக்னு பார்த்தா கமலுக்கு தாங்க ஓவர் டைலாக், கரெக்டான டைலாக், ஒன்று நச்சுன்னு இருக்குது. ஒரு டைலாக் அவருடைய பேச்சே தெரியும்.
டபுள் மீனிங்லாம் மாதிரி இருக்கும், குழப்பமாவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும் அவர் பேச்சு. ஆரம்பத்தில் பேசுறது குழப்பமா இருக்கும் கமல்து, ஆனால் தெளிவாக பேசக்கூடிய இந்த டைலாக்ல இது இருக்குது. அதை ஃபுல்லாக பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம், காஸ்டியூமு பிச்சு உதறிட்டாப்புல கமல். அதெல்லாம் வந்து காஸ்டியூம் வந்து கமல் தான், எனக்கு தெரிஞ்சது யாரும் இல்லை. அதுக்கடுத்து விக்ரம்லாம் அடுத்தது காஸ்டியூமில் வருவேன். இந்த படம் 10% சிம்புக்கு போய் சேரும், ரசிகர்கள் தான் சேரும். 90% ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் கமல் ரசிகர்கள் தான் சேருது. தயவு செய்து கமல் ரசிகர்கள் அவர் புறக்கணிக்காதீங்க. இது கடைசி படமாக கூட எடுத்துங்க. ஏன்னா அவர் MP சீட்டு வாங்கிட்டாரு, இனிமேல் போயிட்டு அரசியல் தான் பார்ப்பாரு. இதை வந்து பார்த்தா இந்த படம் வெற்றி படத்துக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் ஹைலைட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. படத்தில் எந்த குறையும் இல்லை, கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. என்ன கொஞ்சம் அங்கங்கே லாக்கிங், அது கண்டிப்பாக வந்து நல்லது செய்ய போனால் சர்க்காரி போலீஸ்காரு எப்பவுமே வரதான். தளபதியிலே பார்த்துட்டேன், நாயகன்லாம் பார்த்துட்டேன். அதே தான் கம்பேர் பண்ணி பார்த்தா நான் தான் சொன்னேன். நான் இன்னைக்கு நேற்று படம் பார்க்குறவங்கள ஆதி காலத்தில் வந்து ஆனால் யூத்து ஜெயிச்சுதா பூத்து ஜெயிச்சுதான் கதை. யூத்து பூத்துன்னு இருக்குதுல்ல, ஆனால் பூத்து தான் ஜெயிச்சுது. நான் சொல்றது புரியுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏஜுக்கு கமல் வந்து இது சோசியல் படமா கமர்ஷியல் படமா எனக்கே தெரியல. இது எனக்கு